அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளின் அடையாளங்களை நமக்கு முன்னரே அறிவித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அந்த மறுமை நாளின் சிறிய அடையாளங்களை நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். அதனை பற்றி அறிவதற்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மகளின் தயவில் தாய். பெற்ற தாயை கவனிக்க கடமைப்பட்ட புதல்வர்கள் தாயை கவனிக்காமல் விட்டுவிடுவார்கள். இதனால் தாய் தனது மகளை சார்ந்து மகளின் தயவில் வாழும் நிலை ஏற்படும் என்பது அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன் அறிவிப்புகளில் ஒன்றாகும். ஒரு பெண் தனது எஜமானியை பெற்றெடுத்தால் அது யுக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும் என்பது நபிமொழி. பின்தங்கியவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைதல். உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்பதும் யுக முடிவு நாளுக்குரிய அடையாளங்களில் ஒன்று ஆகும். வறுமை நிலையில் அரை நிர்வாணத்துடனும் வெறும் காலுடனும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் மக்களின் தலைவர்களாக ஆவது யுக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்று என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டனர். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி. குடிசைகள் கோபுரமாகும். இன்றே நடுத்தர வர்க்கத்தினர் கூட அடுக்குமாடிகளில் வசிக்கின்றனர். இதையும் யுக முடிவு நாளின் அடையாளமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். விபச்சாரமும் மது பழக்கமும் பெருகும். யுக முடிவு நாள் நெருங்கும் போது விபச்சாரமும் மதுவும் பெருகும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தகுதியற்றவர்களிடம் பொறுப்பு. நாணயம் பாலாக்கப்படும் போது அந்த நாளை எதிர்நோக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது எவ்வாறு பாழ்படுத்தப்படும் என்று ஒருவர் கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தகுதியற்றவர்களிடம் ஒரு காரியம் ஒப்படைக்கப்படும் போது அந்த நாளை எதிர்நோக்கு என்று விடையளித்தார்கள். காலம் சுருங்குதல். காலம் சுருங்கும் வரை அந்த நாள் ஏற்படாது. இன்றைய ஒரு வருடம் அன்று ஒரு வாரம் போலாகிவிடும். இன்றைய ஒரு வாரம் அன்று ஒரு நாள் போலாகும். இன்றைய ஒரு நாள் அன்று ஒரு மணி நேரம் போலாகும். ஒரு மணி நேரம் என்பது ஒரு வினாடி போன்றதாக ஆகும் என்பதும் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அடையாளம். பாலைவனம் சோலைவனமாகும். செல்வம் பொங்கி பிரவாகித்து அதற்கான சகாத்தை பெறுவதற்கு எவரும் கிடைக்காத நிலையும் அரபு பிரதேசம் நதிகளும் சோலைகளும் கொண்டதாக மாறும் நிலையும் ஏற்படாமல் அந்த நாள் ஏற்படாது. கொலைகள் பெருகுதல். கொலைகள் அதிகரிப்பதும் யுக முடிவு நாளின் அடையாளம் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளனர். நிலை அதிர்வுகளும் பூகம்பங்களும் அதிகரித்தல். பூகம்பங்கள் அதிகரிப்பதும் யுக முடிவு நாளின் அடையாளமாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பள்ளிவாசல்களை வைத்து பெருமை அடிப்பது. மனிதர்கள் பள்ளிவாசல்களை கட்டி பெருமை அடைப்பது யுக முடிவு நாளின் ஒன்றாகும் என்பது நபிமொழி. நெருக்கமான கடை வீதிகள். கடைகள் பெருகி அருகருகே அமைவதும் நியாய திருப்பு நாளின் அடையாளம் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளனர். பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்தல். பெண்களின் எண்ணிக்கை தாறுமாறாக அதிகரிப்பதும் யுக முடிவு நாளின் அடையாளமாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளனர். ஆடை அணிந்தும் நிர்வாணம். ஆடை அணிந்தும் நிர்வாணமாக தோற்றமளிக்கும் பெண்கள் இனிமேல் தோன்றுவார்கள் என்பதும் நபிமொழியாகும். இப்பொழுது காலகட்டத்தில் பெண்களுடைய அணிந்தும் நிர்வாணமாகவே தெரிவது போன்ற ஒரு தோற்றம் இருக்கின்றது. உயிரற்ற பொருட்கள் பேசுவது. விலங்கினங்கள் மனிதனிடம் பேசும் வரையிலும் யுக முடிவு நாள் ஏற்படாது என்பதும் நபிமொழியாகும். பேச்சை தொழிலாக்கி பொருள் திரட்டுதல். தங்கள் நாவுகளை மூலதனமாக கொண்டு சாப்பிடக்கூடியவர்கள் தோன்றும் வரை யுக முடிவு நாள் ஏற்படாது என்பதும் நபிமொழியாகும். தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் கூறுதல். யுக முடிவு நாளின் அடையாளம் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளனர். பள்ளிவாசலை பாதைகளாக பயன்படுத்துதல். பள்ளிவாசல்கள் பாதைகளாக ஆக்கப்படுவதும் யுக முடிவு நாளின் அடையாளம் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளனர். சாவதற்கு ஆசைப்படுதல். இறந்தவர்களை அடக்கம் செய்த இடத்தை காணும் மனிதன் நானும் இவனைப் போல் செத்திருக்க கூடாதா என்று கூறாதவரை யுக முடிவு நாள் ஏற்படாது என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளனர். இறை தூதர் என வாதிடும் பொய்யர்கள். ஏறத்தாழ 30 பொய்யர்கள் தம்மை இறை தூதர் என்று வாதிடும் வரை யுக முடிவு நாள் ஏற்படாது என்பதும் நபிமொழியாகும். யூதர்களுடன் மாபெரும் யுத்தம். யூதர்களுடன் நீங்கள் போர் செய்யும் வரை யுக முடிவு வராது. அந்த யுத்தத்தின் போது முஸ்லீமே, இதோ எனக்கு பின்னால் யூதன் ஒருவன் ஒளிந்திருக்கிறான் என்று பாறைகள் கூறும் என்பது நபிமொழியாகும். யூப்ரடிஸ் நதியில் தங்க புதையல். யூப்ரடிஸ் நதி
தங்கப் புதையலை வெளியே தள்ளும். அதை காண்பவர்கள் அதிலிருந்து எதையும் எடுக்க வேண்டாம் என்பதும் நபிமொழியாகும். இந்த அடையாளங்கள் யுக முடிவு நாளின் சிறிய அடையாளங்களாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னரே அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த வீடியோவை இறுதி வரை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. இந்த தகவல்களை மற்ற நபர்களும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யவும்.